ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு திருவிழா. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளால் போக முடியல, ஸ்கூலு லீவு விடலை. ஸோ அவங்களாம் என்ஜாய் பண்ணி இங்கே பாருங்கள் வரிசை கட்டி அடித்து சாப்பிட்றாங்க. அதனால் எங்கள் சிஸ்டர் தான் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது, நம்மளும் போக முடியல. என்ன பண்ணுறீங்க? அதனால் ஊரில் கிடைக்கிற ஃபங்க்ஷன் கிடச்சா எல்லாருமே அதை கூட இருந்து நல்லா ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் திரும்ப கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிறோம். என்னம்மா ஆட்டம் ஆடுறாங்கன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளால தான் போக முடியலையே, அதுக்காக ஃபீல் பண்ண முடியுமா என்ன? போனவங்க இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்கன்னா பார்த்து ஷேர் பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி நீங்களாம் அவங்க ஊர் திருவிழாவுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்றதை கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பாய்ஸ் பார்த்திங்களா, பாய்ஸ் எப்பவுமே ஒரே கலர் ஷர்ட்டு டிஷர்ட் போட்டு அதனால் என்ஜாய் பண்ணுறாங்கல்ல. ஊருக்கு இதை ஒன்று பழகி வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து கும்பிட்றாங்க, அதனால தான் ஒரே சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஒவ்வொரு பசங்களுமே சின்ன வாண்டுலேருந்து பெரிய வாண்டு வரல டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.